26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். லக்ஷ்மிக்கு இவங்களை பிடிக்காதா, இவங்களுக்கு லக்ஷ்மி பிடிக்காதா அப்படிலாம் கிடையாது. இவர்கள் லக்ஷ்மியை வழிபட மறந்து போனார்கள். அதனாலதான் இப்போ சுக்கரன் ப்ராப்ளங்கிறதுனால கடகராசிக்காரர்கள் பாருங்க, பெரும்பாலும் பெண்களால் பிரச்சனை வரும். கல்யாணம் பண்ற வரைக்கும் நல்லா இருந்தேன் சார், ராஜா வீட்டுக்கு என்ன குட்டினா அது நான் தான். கல்யாணம் பண்ணாலும் பண்ணேன், அந்த பூஜை ரூம் கிளீனாக இருக்கணும், பழைய புஷ்பங்கள் இருக்கக்கூடாது, கனகாம்பரம் மாதிரி, டிசம்பர் பூ மாதிரி நான் சொல்ல பாருங்க, வாசனை இல்லாத பூக்கள் இருக்கு இல்லையா, அதை கனகதரா சோஸ்திரம், ஆதிசங்கர் இயற்றிய கனகதரா சோஸ்திரம், அதை படிங்க. அதை படிச்சிங்கன்னா அப்படியே தங்க நெல்லிக்கடி. கும்பராசிக்காரங்களுக்கு ஒய்ஃபுக்கும் எந்த ப்ராப்ளமே கிடையாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. காரணம் என்னன்னா, அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பாங்க. ஆனால் ஒய்ஃப் அண்ட் லவ் ஒன்லி மாதிரி ஒய்ஃப் அண்ட் ஒய்ஃப் ஒன்லி இருந்தால், நான் சொல்றதை பாருங்க, வைபவ லட்சுமின்னு ஒரு லட்சுமி இருக்கா, வைபவ லட்சுமி, அந்த லட்சுமி வழிபாடு பண்ணுங்க. வைபவ லட்சுமி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க, கூகுளில் வரப்போகுது. ஒரு வேளை கடையில் கேட்டால் வாங்க போறீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து. நான் எதுக்கு இந்த கூகுள் சொல்றேன்னா, இது நடந்தாலே போதும் சார் அப்படிங்கிற பண வரவுக்கு லட்சுமி கண்டிப்பாக உதவுவால். வெள்ளி நகைகள் போட்டுக்கோங்க, கையில் வெள்ளி மோதிரம், வெள்ளி காப்பு, இதெல்லாம் பண்ணுங்க. கருப்பு அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாருன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. மீனராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு 2 முக்கியமாக இந்த லட்சுமியில கஜலட்சுமி நீங்க வழிபடுங்க. கஜலட்சுமி ஏன் 4-7 புதன் பாதகாதிபதி, அந்த புதன் தான் வந்து உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சார், லக்ஷ்மி வழிபாட்டை பற்றி பேச போகிறோம். நமது ஐபிசி பக்தியிலே மனம் கமழ்கிறது, தினமும் கமழ்கிறது தான். இப்போ ஒவ்வொரு தெய்வத்தை பற்றிய ஒவ்வொரு நாளுடைய அறிமுகம் என்பது ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறீங்க, ரொம்ப மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அவ்வகையில் இன்று நாம் லக்ஷ்மி பாக்யாத லக்ஷ்மி பாரம்மா. லக்ஷ்மி இல்லைன்னா என்ன ஒன்று அவ்வளோதான், எல்லாம் நின்று போயிடும். சார், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எது வேணால் எல்லாம் போட்டோம். டாக்டர்கிட்ட போனால் ஊசி போட்டு சரி பண்ணிக்கலாம். விட்டமின் எம் இல்லைன்னா டாக்டர்கிட்ட பொறுத்தையே காசு இல்லாமல் போயிடும். இப்போ எம்னா என்ன? மணி. இந்த மணி, அந்த லக்ஷ்மியை யார் வணங்கணும்? சார், நான்லாம் டெய்லி வணங்குவேன். எல்லாரும் வணங்குவோம். லக்ஷ்மி வழிபடாத ஆள்னு யாராவது இருக்கீங்களா? யாரும் கிடையாது. ஆனால் ஒரு சிலர் நிச்சயம் வழிபட வேண்டும் என்று ஒரு கட்டாயம் இருக்கிறது. அது யாரு? முக்கியமாக நான் சொல்றது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக வழிபடணும். தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வழிபடணும். கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக வழிபடணும். மீனராசிக்காரங்க நிச்சயம் வழிபடணும். இந்த 4 பேர் தான். கடகம், தனுசு, கும்பம், மீனம், ஒரே ரோ. இந்த 4 பேர், இவங்க எல்லாருமே ப்ராப்ளம் தான், ஆல் ப்ராப்ளம். ஏன் லக்ஷ்மிக்கு இவங்களை பிடிக்காதா, இவங்களுக்கு லக்ஷ்மி பிடிக்காதா அப்படிலாம் கிடையாது. இவர்கள் லக்ஷ்மியை வழிபட மறந்து போனார்கள். அதனால தான் லைஃப்பில் நிறைய கஷ்டப்படுறாங்க. இப்போது லக்ஷ்மியை வழிபடுவீங்க, எப்படி வழிபடணும்னு நான் சொல்கிறேன், இதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. அவ்வளோதான் இந்த பதிவினுடைய நோக்கம், அவ்வளோதான். பேசிட்டே இருக்கும்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறேன் பாருங்க. பிரேக்கிங் என்ன? ஐபிசி பக்தியினுடைய ஐயர் சர்வீஸ், ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் என்று ஒன்றை அறிமுகப்படுத்துகிறது. சென்னையில் இருக்கிறவங்க காது குத்து தொடங்கி கல்யாணத்திலேருந்து கடைசி காரியங்கள் வரைக்கும் உங்கள் வீட்டிற்கே டோர் ஸ்டெப் என்ன வேதம் படித்த வேத விற்பனர்களை இவங்க அரேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ உலக நாடுகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் அது எந்த விதமான ஹோமங்களாக இருந்தாலும் சரி, பெரிய உன்னதமான எவ்வளோ பெரிய ஹோமம்னா இருக்கட்டும், இவர்கள் அதை அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு கூகுள் மீட்லாம் பார்த்துக்கலாம். போன்ற பல எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ்லாம் கீழே போயிட்டுருக்கு. இந்த நம்பர் தான், இதே கால் சென்டர் நம்பர் தான். நம்பருக்கு புக் பண்ணிங்கன்னா அவர்கள் தகவல்கள் சொல்வார்கள். வாய்ப்பை தவற விடாதீர்கள். ப்ரொஃபஷனல் அஃபோர்டபுள் சர்வீஸ் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போது நம்ம கம் டு தி சாப்டர். கடகராசி என்ன சார் பாவம் பண்ணோம், ஏற்கனவே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம். நாங்கள் லக்ஷ்மி வழிபட்டால் சரியாயிடும். கண்டிப்பாக சரியாயிடும். எப்படி வழிபடணும்? ஏன், என்ன லாஜிக்? 4-11 கூடைய பாதகாதிபதி சுக்கரன் உங்களுக்கு. இப்போ சுக்கரன் ப்ராப்ளங்கிறதுனால கடகராசிக்காரர்கள் பாருங்க, பெரும்பாலும் பெண்களால் பிரச்சனை வரும். கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நல்லா இருந்தேன் சார், ராஜா வீட்டுக்கு என்ன குட்டினா அது நான் தான். கல்யாணம் பண்ணாலும் பண்ணேன், என் வாழ்க்கை அப்படியே போகுது சார். இதெல்லாம் நீங்கள் கடகராசிக்காரர்கள் தான். பெரும்பாலும் ஒய்ஃப் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லை, அதான் உண்மை. கடகராசிக்காரர்களுக்கு 4-11 கூடிய சுக்கரன் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ஸ்கின் டிசீஸ், கைனகாலஜி ப்ராப்ளம்ஸு போன்றவைகள் டிஃபால்ட்டாக வருது. இந்த சுக்கரன் அவங்கள பாடாப்படுத்துறாரு. பெரும்பாலும் பாருங்கள், ஒரு வாடகை வீட்டை விட்ட சார், அந்த வாடகை வீட்டை விட்டது வாடகை கொடுக்க வேண்டிய ஒரு பெண்ணால் பிரச்சனை சார், வாடகை கொடுக்காம சண்டை போடுறாங்க சார். பெண்களாலேயே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த 4-11 கூடிய சுக்கரன். அப்போ என்ன பண்ணுவீங்க? லக்ஷ்மி வழிபாடு. ஸோ ஸ்ரீசுக்த வழிபாடு நீங்கள் பண்ணணும். செந்தாமரை எடுத்துக்கணும். செந்தாமரை எடுத்து உங்களால் முடிஞ்சால் செந்தாமரை தினசரி வாங்கலாம். அப்படி வாங்க முடியாதவங்க என்ன பண்ணணும்? ரெட் கலர் புஷ்பங்கள், நறுமணம் உள்ள புஷ்பங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், ஒரு ஆடம்பரத்துக்காக வாசனை இல்லாத மலர்களை சாத்துறோம். அதை பண்ணவே கூடாது.
நீங்கள் லக்ஷ்மி உங்கள் வீட்டில் ஒரு கிராக் இருந்ததுன்னா தயவுசெய்து அதை மாற்றிடுங்க, அதை பூசிடுங்க. உங்கள் வீட்டில் சாமி ரூமில் பழைய புஷ்பங்கள் எல்லாம் காஞ்சி போன புஷ்பங்கள் தள்ளிட்டு புது புஷ்பங்கள் போடுங்க. கடகராசிக்காரர்கள் உங்கள் வீட்டை நல்லா ஒத்து பாருங்க. இதெல்லாம் ஜென்ரலாக எல்லாரும் பண்ணுற தப்பு. அந்த பூஜை ரூம் க்ளீனாக இருக்கணும், பழைய புஷ்பங்கள் இருக்கக்கூடாது. கனகாம்பரம் மாதிரி, டிசம்பர் பூ மாதிரி, நான் சொல்ல பாருங்க, வாசனை இல்லாத பூக்கள் இருக்கு இல்லையா, அதை படைக்காதீர்கள். உங்களுக்கு ஆகாது. யாருக்கு ஆகுது இல்லையா, உங்களுக்கு ஆகாது. உங்களுக்கு ஆகிறது என்ன, வெள்ளை. அப்போது நீங்கள் நந்தியாவட்டம் மாதிரி, பாரிஜாதம் மாதிரி, ஏதோ நல்ல வாசனையுடைய பூக்கள் நீங்கள் படைக்கணும் சுவாமிக்கு. அது நீங்கள் லக்ஷ்மிக்கு பண்ணுங்க. சக்கரை பொங்கல் நிவேத்தியம் பண்ணலாம். லக்ஷ்மியை எந்த லக்ஷ்மி வழிபடுறது, நீங்கள் வழிபட வேண்டிய லக்ஷ்மி என்னவென்றால் மகாலட்சுமி வழிபடணும். தனதானியம் இருக்கின்ற மகாலட்சுமி தான் உங்களுக்கு வழிபடணும். சிகப்பாடை கட்டி கொண்டு வழிபடுறது சிறப்பாக. அது லக்ஷ்மிக்கு சிகப்பாடையோட இருக்கும். இப்போ லக்ஷ்மிலாம் ஏஐயில் போட்டு என்னமோ கம்ப்யூட்டர் வாசிக்கிற மாதிரி இதெல்லாம் அப்படிலாம் காமெடி பண்ணாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் மொபைலில் லக்ஷ்மியவே ஒரு காமெடியாக வச்சுக்கிறீங்க. லக்ஷ்மி ஏதோ பியானோ வாசிக்கிற மாதிரிலாம் பண்ணுறீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த மாதிரி கிண்டல்லாம் பண்ணுறீங்களோ, ஏற்கனவே லக்ஷ்மி லைட்டாக தான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறா. இருக்கிற சம்பளத்தில் இஎம்ஐ போக இவ்வளோண்டு தான் வருது. இதில் லக்ஷ்மியை ஏஐயில் வேணாம் சார், அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லக்ஷ்மிக்குரிய வழிபாடுகள் நல்ல கமன்னு இருக்கணும். வெள்ளிக்கிழமை மங்களம் கமழ, அந்த மாதிரி நீங்கள் நல்லா ஜம்முன வெள்ளிக்கிழமை பார்க்கணும். அவரை என்ன மாதிரி இருப்பார் தெரியுமா, எப்படி இருப்பார், அப்படி இருப்பார். நெற்றி சின்னங்கள்லாம் இட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சாரமாக, நமக்கு யார் பிரச்சனையும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிறது நல்லது. நீங்கள் லக்ஷ்மிக்கு ரைட். அடுத்ததாக லக்ஷ்மி வழிபாடு செய்து கொள்ள வேண்டிய ராசி எது, தனுசு. என்ன சார் தனுசு எல்லா கேட்டகரிலையும் வருது, நம்ம எல்லா கேட்டகரிலையும் வருவோம்டா அப்படிங்கிற மாதிரி. மதுரை எல்லாத்துக்குமே ஃபேமஸ்ரா, தனுசு எல்லாத்துக்கும் ஃபேமஸ். அது என்னமோ தெரியல, எல்லா தெய்வ வழிபாடும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 7-8 மாத்திரை எடுத்து மொத்தமாக போட்டுக்கிற மாதிரி என்ன பண்ணி எல்லா தெய்வத்தையும் வணங்கி ஆகணும் போல இருக்கு. உங்களுக்கு 6 கூடையவராக யார் இருக்கா, சுக்கிர பகவான் இருக்கார். அப்போ சுக்கிர பகவானுக்கு என்ன பண்ணும், சுக்கிரமூர்த்தி சுபமக ஈவாய் வக்ரமின்றி வரமகத் தருவாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேண்டிய அள்ளி கொடுப்பாய் அடியா இருக்கிறது. வெள்ளியில் காமாட்சி அம்மன் விளக்கு செஞ்சில்லை வாங்கி அதை வச்சு வழிபடணும். அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபடணும். ஏன் நெய், ஏன்னா குருன்னா நெய். குருவினுடைய சன்னுங்கிற ஒரே காரணத்தால் இந்த சுக்கரன் உங்களை டென்ஷன் பண்ணுறான் சார், இதுதான் உண்மை. ஸோ இப்போது நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், வியாழக்கிழமைகளில் லக்ஷ்மி மனம் மகிழும் மாதிரி கனகதரா ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்குது சார். என்னோட பதிவுகள் எப்பயுமே வேத சாஸ்திரத்தை ஓரியன்டாக இருக்கும். காரணம் என்னென்னா, நான் வேதம் படித்ததால சொல்கிறேன். அப்போது கனகதரா சோஸ்திரம், ஆதிசங்கர் இயற்றிய கனகதரா சோஸ்திரம், அதை படிங்க. அதை படிச்சிங்கன்னா அப்படியே தங்க நெல்லிக்கனி கொட்டுமா, அதை நீங்கள் படிங்க. அடுத்ததாக அப்போ நீங்கள் என்ன கோயிலுக்கு போகலாம், முக்கியமாக சுக்கிரஸ்தலங்களுக்கு நீங்கள் போகலாம். நீங்கள் சிங்கபெருமாள் கோயில் போங்க. சிங்கபெருமாள் கோயில் போகிறது நல்லது. லக்ஷ்மிக்கு அஷ்டலக்ஷ்மி வழிபாடுகள் நீங்கள் செய்து கொள்வது மிக நல்லது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் லக்ஷ்மிக்குரிய முக்கியமாக ஏதாவது சந்தன காப்பு மாதிரி பண்ணுற லக்ஷ்மியை ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு என்ன பண்ணலாம், கல்யாணி ராகத்தில் நீங்கள் பாடல்கள் பாடுறது. அதே மாதிரி நீங்கள் பெரும்பாலும் இந்த சுப இது இருக்குது பார்த்தீங்களா, மேளம், வாத்தியம், நாதஸ்வரம் போன்ற விஷயங்கள் கோயிலுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். மேளத்துக்கு அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். காரணம் குருன்னா மங்கள நாதம்னு பேர், மங்கள கீதம். இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக வழிபடணும். அடுத்து கும்பராசி என்றாலே குதூகலம் தான். உங்களுக்கு சுக்கிரன் செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறார், என்ன செய்வார், 1-2 சார் செய்கிறாரு. 4-9 கூடிய பாதகாதிபதி. கும்பராசிக்காரங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காரணம் என்னென்னா, அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பாங்க. ஆனால் ஒய்ஃப் அண்ட் லவ் ஒன்லி மாதிரி ஒய்ஃப் ஒன்லின்னு இருந்தால் நோ ப்ராப்ளம். ஆனால் ஒய்ஃபு மட்டுமா வராங்க, ஒய்ஃபோட அம்மா, தங்கச்சி, ஒரு ஊரே சேர்ந்து உங்களுக்கு நியாயம் சொல்லும். மாப்பிள்ளை நைட் ஷிஃப்ட் வேலைலாம் வேண்டாம், புரியுதா, பகல் ஷிஃப்ட் போங்க வாங்க. உங்களுக்கு நைட்டு ஏன் வேலைக்கு போகிறீங்க, அது என்ன வேலை, நைட்டு வேலை மாமா, புரிஞ்சுங்க மாமா, இது கம்பெனி மாமா. இப்படி தான் நீங்கள் ஒரு வேவில் சொல்லுவீங்க, அவங்க உங்களுக்கு புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. உங்கள் ஒய்ஃப் சரௌண்டிங்ஸோட இந்த லக்ஷ்மி தான் உங்களை காப்பாற்ற போகிறா. அப்போ என்ன செய்யணும், கும்பராசிக்காரர்கள் லக்ஷ்மி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். எப்படி மேற்கொள்ள வேண்டும், அதுக்கு சொர்ணதானம்னு பேர். சொர்ணதானம்னா என்ன, முக்கியமாக பணம் இருக்கிறவங்க சொர்ணதானம் கொடுங்க, கோதானம் கொடுங்க, லக்ஷ்மிக்குரிய வழிபாடுகள் பண்ணுங்க. நான் சொல்றதை பாருங்க, வைபவ லக்ஷ்மின்னு ஒரு லக்ஷ்மி இருக்கா, வைபவ லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்க. வைபவ லக்ஷ்மி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க, கூகுளில் வரப்போகுது. ஒரு கடையில் கேட்டால் வாங்க போறீங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து. நான் எதுக்கு இந்த கூகுள் சொல்கிறேன்னா, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ கனடாவில் இருக்கிறவங்களுக்கு அங்கே சாமி கடைலாம் இருக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களுக்கு இதுலேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கு மல்லிகை மலர்கள் சாத்தி எவ்வளவுக்கு எவ்வளோ வாசனையாக உங்கள் வீட்டை வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வாசனையாக வச்சுட்டு வைபவலக்ஷ்மியே நமஹா சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஒய்ஃப் மட்டும்தான் வீட்டில் பேசுவீங்க, மற்றவங்கெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதை விட்டுருவாங்க. இது நடந்தாலே போதும் சார் அப்படிங்கிற மாதிரி. பண வரவுக்கு லக்ஷ்மி கண்டிப்பாக உதவுவாள். வெள்ளி நகைகள் போட்டுக்கோங்க, கையில் வெள்ளி மோதிரம், வெள்ளி காப்பு, இதெல்லாம் பண்ணுங்கள். கருப்பு அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருன்னா, உங்களுக்கு கருப்பு தான் பெரிய எதிரியாகவே இருக்கும்.
சில பேர் கருப்பு கலர் சட்டை போடுறது, கருப்பு கலரில் கழுத்தில் இது மாதிரி போட்டுக்கிறது. பெரும்பாலும் லக்ஷ்மிக்கு பிடிக்காத காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் கழுத்தில் இந்த வண்டு போட்டுக்குவாங்க, ஏதோ ஒரு நண்டு போட்டுக்குவாங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, அவ்வளோதான். நீங்கள் பண்ணீங்கன்னா இது லக்ஷ்மிங்கிறவ ரொம்ப சாஃப்டான ஆள், பயமுறுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. வீட்டு வாசலில் கூட சில பேர் இந்த பூதம் மாதிரி கண்ணெல்லாம் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் வர்ற லக்ஷ்மி பார்த்து பயந்து திரும்பி போயிடுவா. அதெல்லாம் சில பேர் வீட்டு வாசலில் கண்ணாடி வச்சுருப்பீங்க. கும்பராசிக்காரங்களுக்காக பொதுவாக சொல்கிறேன். உங்களுக்கு விலை பெரிய பெரிய மாலைகள் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு ஏற்கனவே தாராபலன்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பெரிய பெரிய மாலைகள், அந்த மாலைகளை வாங்கி அம்பாளுக்கு கொடுங்க. லக்ஷ்மிக்கு சாத்துப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாத்துப்படிலாம் அதுக்காக தான் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பரிபூர்ண கடாட்சத்தை அவள் தருவாள். அடுத்து மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு 3-8 குருவினுடைய சில்ட்ரன் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்காக சார் இந்த ஆள் ஸ்கின் டிசீஸ் கொடுத்துட்டே இருக்காரு. சுக்கரன் வந்து உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ் கொடுத்துட்டே இருப்பார். மீனராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ஒரு மனைவி கிடையாது சார், 2 மனைவி. இதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு இப்படி கொடுத்துட்டே இருப்பார். அந்த பேராவது வாங்கி கொடுத்துருவார். என்னண்ணே இன்னும் 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, நான் எங்கடா பண்ணேன், பேர் வாங்கி கொடுத்துருவார். காரணம் சுக்கரன் 3-8 கூடையவராக இருக்கிறார். அப்போ அவருக்குரிய பரிகாரங்கள் என்ன? லக்ஷ்மிக்கு வழிபாடு பண்ணணும். முக்கியமாக இந்த லக்ஷ்மியில கஜலட்சுமி நீங்க வழிபடுங்க. கஜலட்சுமி ஏன் 4-7 கூடிய புதன் பாதகாதிபதி. அந்த புதன் தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு, 7 கூடையவன். இந்த சுக்கரன் கலத்திரக்காரகன். இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா கஜலட்சுமியை வழிபடுறது சிறப்பு. பச்சை ஆடை உடுத்திய கஜலட்சுமி வழிபடலாம். எப்படி வழிபடணும்? குருவினுடைய சூக்தங்கள் படிக்கணும். லக்ஷ்மியினுடைய கனகதரா ஸ்தோத்திரம் நீங்கள் படிக்கலாம். சகலகலாவல்லி மாலைன்னு ஒன்று இருக்குது. சகலகலாவல்லி மாலை யாருது? நம்ம சரஸ்வதியுடைய சகலகலாவல்லி மாலை. அது புதனுக்கு ஏற்றது சகலகலாவல்லி மாலை. அந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கலாக வேத சாஸ்திரங்களில் ஸ்ரீசுக்த பாராயணமே இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஹோமம் பண்ணணும். ஸ்ரீசுக்த ஹோமங்கள் நீங்கள் பண்ணிக்கிறது சிறப்பு. நான் எங்கே சார் போவேன் ஹோமத்துக்கு? கீழே போயிட்டுக்கு நம்பரை கேளுங்க, ஐபிசி பக்தி கேளுங்க, வேறு வழி இல்லை. அவங்க தான் அந்த ஐயர் சர்வீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க, கேட்டுக்கோங்க. ஸோ அப்போது என்ன பண்ணணும்? சகலகலாவல்லி மாலை ப்ளஸ் ஸ்ரீசுக்த ஹோமம் பண்ணணும். முக்கியமாக டெய்லி இந்த ₹1 காசு மாதிரி சொர்ண தானங்கள் அதை நீங்கள் முடிஞ்சு கொடுக்குறீங்க பாருங்கள், அது ரொம்ப பெரிய பலன் தரும். மீனராசிக்காரர்களுக்கு இந்த காசு முடிச்சு தரது, சேமித்து வச்சு தரீங்கல்ல, அது ரொம்ப பெரிய பலன்களை தரும். அது மஞ்சள் கலர் துணியில் சேர்த்து வைங்க போன்ற விஷயங்கள். நீங்கள் திருப்பதி போகலாம், ரொம்ப சிறப்பு. ஏற்கனவே சொன்னேன். அங்கே இருக்கிற லக்ஷ்மியை பற்றி வணங்குங்க, லக்ஷ்மியை வழிபடுங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே சொல்லி விடுங்க. சிறப்பாக இருப்பீங்க. ஆக இந்த 3 ராசிகள் என்ன? தனுசு, கும்பம், மீனம் 3 பேரும் லக்ஷ்மியே கதி. முக்கியமாக கடகத்தை பற்றிலாம் சொல்ல வேணாம், அது எக்ஸம்ஷனல் ராசி. அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது, லக்ஷ்மி வழிபாடு செஞ்சுதான் ஆகணும். நான் சொன்ன மாதிரி லக்ஷ்மியை கிண்டல் பண்ணுற உருவங்களோ, லக்ஷ்மியை காமெடி பண்ணுறதோ பண்ண இடது கையால் பணம் தராதிங்க. லக்ஷ்மியை தெய்வமாக மதிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்த தொட்டு கும்பிட்டுட்டு எதாக இருந்தாலும் ஆரம்பிங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.